யூரினுக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு? யூரினுக்கு எவ்வளோ வாங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? 10 ரூபா. ஏன் 10 ரூபா கேட்டீங்க? யூரின் 5 ரூபா மட்டும் கொடுங்கண்ணே. 10 ரூபா கேட்பாங்க. வெளியில் பேக் அவுட் கேட்டா யூரின் 10 ரூபாங்க. என்கிட்ட 10 ரூபா கேட்டாங்க. போட்டோ எடுக்கும் 5 ரூபா கேட்கறாங்க. நீ தாம்மா என்கிட்ட 10 ரூபா கேட்டீங்க. எனக்கு தெரியும். ஒண்ணுக்கு நான் தான் தெரியும். யூரினா தெரியாதா? நீங்க என்ன சொன்னீங்க தெரியல. யூரினா தெரியாதா? நான் விளக்கமா கேட்டேன். யூரினுக்கு 10 ரூபாய் பில்லு கேட்டேன். ஞாபகம் இருக்கா? யார் யாருக்கு சப்தி கொடுக்குறீங்க இங்க? நான் வந்து வேலையில இருக்கேன். என்ன வேலையில இருக்கீங்க? இந்த வேலையில நீங்க வந்து என்னை கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் நீங்க யாரை பத்தி கேட்கணுமா கேளுங்க. பாருங்க, நான் மட்டும் இல்லைன்னா இப்போ நீங்க எல்லாம் 10 ரூபா கொடுத்துருக்கணும். சரியா? இங்க பாருங்க எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு. ஆமா, இப்ப கேக்குறீங்க. இல்லைங்க, அவங்களே கொடுத்துட்டு போவாங்க. ஒண்ணுக்குன்னா அவங்க கொடுத்துட்டு போவாங்க. ரெண்டுக்கு பாருங்க, ஒண்ணுக்கு 2க்கு போனாதான் 10 ரூபா அவங்களே வைப்பாங்க. இங்க பாருங்க எவ்வளவு வச்சிருக்கேன். என்கிட்ட யூரின் கேட்டது 10 ரூபா. நீங்க ஒண்ணுக்குன்னு சொல்லுங்க. உங்களை எவ்வளவு கேட்டாங்க? யூரினுக்கு 10 ரூபா சொன்னாங்க. யூரினுக்கு 10 ரூபா கொடுத்துறீங்களா? திருப்பி கொடுங்க. திருப்பி வாங்க, கொடுங்க. இப்ப திருப்பி வாங்குங்க. 5 ரூபா கொடுப்பாங்க. லெட்டினா தம்பி, லெட்டினா யூரினா? லெட்டினா 10 ரூபா. பாத்ரூம் போது 10 ரூபா சொன்னாங்க. யூரினா 5 ரூபா. ஆமா, அது 10 ரூபா சொன்னாங்க. யூரின் 10 ரூபா சொன்னாங்க. யூரின் இல்ல கண்ணே, லெட்டின் தாங்க. அவுட் சைடுல எல்லாம் பசங்க அவுட் சைடுல பசங்க கேட்ட சொன்னாங்க. யூரின் போறது 10 ரூபா கேக்குறாங்க. என்கிட்ட யூரின் 10 ரூபா கேட்டாங்க. யூரினுக்கு என்கிட்ட 10 ரூபா கேட்டாங்க. ஆமா, நான் வந்து வீடியோ ஓபன் பண்ண 5 ரூபான்றாங்க. சொன்னா வெள்ள கட்டே 10 ரூபா சொன்னாங்க. கண்ணே, 1க்கு 2க்கு சொன்னா 2க்கு 10 ரூபா வாங்குவாங்க, கொடுப்பாங்க. அவங்க நான் பில்லு கேட்டேன். 10 ரூபா கேட்டது பில்லு கேட்டேன். அலோ பண்ணல. வீடியோ ஓபன் பண்ணி பண்றாங்க. 7340 இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுவார். 7340 7340 எஸ்டிபி 7340. நீங்க இங்க ஸ்டேஷன் பக்கத்துல வச்சுட்டே நீங்க அதாங்க உங்களுக்கு தெரியல சொல்றல. பேக் மாட்டிட்டு யாரா வந்தா வெளியூர் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்குறீங்க. எவ்வளவுங்க வைக்கிறாங்க? அதாங்க லோக்கலுக்கு பாத்துக்கிறீங்க. லோக்கல் கிடையாதுங்க. இவர் வந்து சாட்சி. அவங்க வந்து 2க்கு போயிட்டு வந்தாங்க. நீங்க 2க்கு எவரு எவ்வளவுங்க வைக்கிறாங்க? இந்த மாதிரி பேக் தூக்கிட்டு வந்தா நீங்களா பாத்துங்க எவ்வளவு. அம்மா, என்கிட்ட கேட்டீங்க 10 ரூபாய். நான் வந்து யூஸ் பண்ணல. 10 ரூபாய் கேட்டதுனால 10 ரூபாய் கேட்டாங்க. 10 ரூபாயும் பாருங்க தெனாவட்டா கேட்டாங்க. தெனாவட்டா 1க்கு 2க்கு அப்படின்னா அவங்கள வச்சுட்டு போறாங்க. நீங்க பாத்தீங்க நீ அர்ஜென்ட் தானே ஓடிறோம். பஸ் ஸ்டாண்ட் நீங்க இருக்கே ஓடிறோம். நீங்க அனுசரிச்சு வாங்கிக்கணும். நான் சும்மா கூட ஓடு போட்ட மாதிரி பேச கூடாதுல. கேளுங்க, 2 பேர் வந்தாங்க. விடுங்க, 2 பேர் வந்தாங்களா? ரொம்ப அநியாயம் பண்றாங்கல்ல. கண்டிப்பா இது சட்டத்துக்கு இது மாதிரி இல்ல. இப்ப நான் இருக்கும்போது வந்ததுனால நீங்க 5 ரூபாய் யூரினுக்கு. சரியா? இல்ல நீங்க முன்னாடி வந்து போல போயிருக்காரு. என்ன பிரச்சனை பண்ணீங்க? 10 ரூபா அதுக்கு மேல பிரச்சனை பண்ணிருப்பாங்க. யூரின் 10 ரூபா நான் குடுத்துருவே மாட்டேன். அந்த அலோட் பண்ண மாட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. இது வெளியிலிருந்து வரீங்க. வேற வழியில பில்லு கட்டாம அவன் சொன்னாங்க 10 ரூபாய் நான் பாக்குறேன் போயிட்டு. அடி இது பாரு, பில்லு கேட்டாரு. பாரு, நான் என்ன சொன்னேன், பில்லுக்கு அங்க போனீங்கன்னா பில்லு கிடைக்கும். இங்க பில்லு வரல. 5 ரூபான்றது நார்மல். அது யாரும் பில்லு கேட்க மாட்டாங்க. 10 ரூபா கேட்க பில்லு கேட்டேன்.